வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பட்டி கேட்டு பொண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு பூனைக்குட்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா, எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. எலி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிடிச்சிட்டு வந்தாங்க. எலி பார்த்திங்கன்னா சாக்கு சேரீக்குன்னு 2 கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சுங்க. அதனால் வீட்டில் பூனை இருந்து கத்தினா எலி வராது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக பிடிச்சிட்டு வந்தாங்க. எனக்கு பூனைக்குட்டின்னாவே சுத்தமாகவே பிடிக்காதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் பாத்ரூம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் வேறு வழி இல்லாத என்னோடய சுயநலத்துக்காக தாங்க பிடிச்சிட்டு வந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது விளையாடுறது, அது ஓடுறது, ஆடுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அதாவது மனசில் ஏதாச்சும் ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட அது விளையாடுறத பார்த்தாவே அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுதுங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அது. இப்போ எலியே பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, பூனைக்குட்டி இருந்தால் போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டுங்க. ஏன்னா எனக்கு இப்போ அந்த பூனைக்குட்டியே ரொம்ப 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 பிடிச்சிருக்குதுங்க. வீட்டிலலாம் பாத்ரூமே போகிறதில்லங்க, வெளியில் தாங்க போயிட்டு வந்துடுது. அந்த அளவுக்கு அவ்வளோ நல்ல பூனைக்குட்டியாக இருக்குதுங்க. யார் வீட்டிலலாம் பூனைக்குட்டி வச்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பூனைக்குட்டியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டுங்க. இது வெள்ளையாக இருக்கிறதுனால எங்கள் பையன் ஒயிட்டு அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது பேர் ஒயிட்டுங்க. ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.